நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தலைகளை தாழ்த்தி ஜெபப்பது. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி தகப்பனே, இடைவிடாமல் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களோடு நீர் பேசும் உடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களை ஆண்டவரை கற்றுத்தாரும், கடைபிடிக்க அருள் தாரும். தொடர்ந்து உமோடு வாசம் பண்ண உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த உலகத்தில் பலவிதமான சேதங்களை குறித்து நம்ம பார்க்கோம். மனிதரால் வரும் சேதங்கள், பொருளாதார சேதங்கள், அப்புறம் வியாதியினால் வரக்கூடிய சேதங்கள், பலவிதமான போராட்டங்களினால் வரக்கூடிய சேதங்கள், எத்தனையோ சேதங்களை குறித்து நம்ம இயற்கை சேதங்கள், அப்புறம் விபத்தினால் வரக்கூடிய சேதங்கள், இப்படி பலவிதமான சேதங்களை குறித்து நம்ம பார்க்கோம். அதில் இந்த நாளில் இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நமக்கு ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறார். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்க ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் அவர் சொல்லலை. ஆண்டவர் உலகத்தில் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து சீசராக்குங்கள்னு தான் சொல்லியிருக்கிறார். ஸோ ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரையும் சீசராக எடுத்து பயன்படுத்துவது தான் ஆண்டவருடைய நோக்கம். ஸோ அந்த சீசர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இப்போ அவருக்கு சீசர்களா, அவருக்கு வைராக்கியமுள்ள சாட்சிகளா வாழணும், எழும்பணும்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருக்கும், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும்போது அவைகள் நீ வேகாதிருப்பாய், வெள்ளங்கள் உன்மேல ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இதெல்லாம் எல்லாவித சேதத்துக்கும், அது அக்கினியாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், சிங்கக்கபியாக இருக்கலாம், சர்ப்பங்களாக இருக்கலாம், எல்லா சேதங்களும் எது நிமித்தமும் எதுவும் என்ன செய்யாது? உலகத்தை சேதப்படுத்தலாம், ஆனால் ஒன்றை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கருளி இருக்கிறார். சங்கீதம் 121வது அதிகாரம்
6வது வசனம் சொல்லுது, பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஒருவேளை வெயிலினால் இன்னைக்கு எத்தனையோ வியாதிகள், இருளான சூழ்நிலையில், இருள் நேரத்தில், இரவு நேரத்தில் எத்தனையோ வியாதிகள். ஒருவேளை சந்திர ரோகங்கிறாங்க, சூரிய ரோகங்கிறாங்க, ஹார்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பலவிதமான வெயில்னால் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போகக்கூடிய எத்தனையோ மக்கள். இப்படி பலவிதமான பாதிப்புகள் இன்றைக்கி உலகத்தில் நம்ம கேள்விப்படுறோம், கேட்டுக்கொண்டு செய்தித்தாள்களில் பார்க்குறோம், டிவி நியூஸில் பார்க்குறோம், மீடியாக்களில் நம்ம பார்க்கும்போது பல நேரங்களில் நமக்குள்ள ஒரு சோர்வு என்ன செய்து வருது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. மார்க் 16:18 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சாவுக்கொன்று எதுவான யாதொன்றை குடித்தாலும் அப்படின்னு இருக்கு. மார்க் 16:18 வாசிக்கலாம் பாருங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அப்போ பல நேரங்களில் நான் நினைப்பேன், இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னா சாப்பாடே என்ன ஆகிட்டு, கலப்படம் ஆகிட்டு, விஷமாயிடுச்சு. ஒரு நோய்க்குன்னு சொல்லி மருந்து எடுக்க போனோம்னா அந்த மருந்து நிமித்தம் எத்தனையோ சைடு எஃபெக்ட்ஸு. இப்படி எதை செஞ்சாலும் ஏதோ ஒன்று விருப்பமாக வாங்கி சாப்பிட்டோம்னா அது ஆகாது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, ஒரு அவசரத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று நம்ம செய்து சாப்பிட்டாலும் வாங்கி சாப்பிட்டாலும் எல்லாத்த குறித்துமே நெகட்டிவான தாட்ஸ். அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம எதையுமே வந்து ஒரு சமாதானத்தோடு சாப்பிட முடியாத அளவுக்கு எதை அரிசி ஒருத்தர் சொல்கிறாரு அரிசி சாப்பாடு சாப்பிடாதங்கன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் சொல்கிறாரு கோதுமை சாப்பிடாதங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க நம்முடைய உணவு தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க சொல்கிறாங்க நம்ம சாப்பாடே தவறானது, நம்ம செய்கிற எல்லாமே தவறானது. ஸோ இதில் எதை நம்ப, எதை செய்ய? அப்போது கர்த்தரை நம்பி நம்ம என்ன செய்யணும், நமக்கு அன்னன்னைக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆகாரத்தை நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வதித்து அவரை நம்பி நம்ம சாப்பிடும்போது, ஒருவேளை நான்லாம் சொல்வேன் சில நேரம், இப்போ மாத்திரைகள் நம்ம சிலர் எடுக்காங்க, அந்த மாத்திரைகளை கூட ஸ்தோத்திரத்தோடு கூட சமாதானத்தோடு கூட எடுத்தால் மட்டும்தான் அந்த மாத்திரையும் நமக்கு வேலை செய்ய முடியும். ஸோ ஆண்டவர் அப்பத்தை எடுத்து, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதிக்கு உன்னை விலைக்குவேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவரே, நான் சாப்பிட போகிற இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், உமக்கு நன்றி. வியாதியை என்னை விட்டு விலக்குவேன் நீங்கள் வாக்கரில் இருக்கீங்க. இது எனக்கு ஆரோக்கியமாக, ஔஷதமாக, என்னுடைய உடம்புல ரத்தமாக, ஜீவனாக மாற கர்த்தர் நீர் அருள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை கூட நம்ம ஆசீர்வதித்து சாப்பிடும்போது, ஒருவேளை அது விஷமாக இருந்தால் கூட அந்த விஷத்தையும் முறிய பண்ண நம்முடைய தேவனுடைய ஆவியினால் போடும். ஒருவேளை அக்கா விஷத்தை சாப்பிட சொல்லலை, ஒருவேளை அந்த சாப்பாட்டில் ஏதோ நெகட்டிவாக ஒரு காரியம் இருந்தாலும் அந்த நெகட்டிவான காரியம் மாறி போக கர்த்தர் நமக்கு, அதனால தான் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அதுக்காக ஆண்டவர் நமக்கு குடிச்சு பார்க்க பெர்மிஷன் தரல, இஷ்டத்துக்கு சாப்பிட நமக்கு பெர்மிஷன் தரல. நமக்கு நேரிட பண்ணுகிற காரியங்களில் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாரு. அன்றைய தினத்தில் நமக்கு சமைக்கிற சாப்பாடு, நாம் செல்லும் இடத்துல, ஒருவேளை ஆண்டவர் நம்ம ஊழியத்தின் பாதையில், உலகத்தின் பாதையில் பல இடங்களுக்கு நம்ம அழைத்து செல்கிறார். அழைத்து செல்லும்போது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டதை நம்ம ஸ்தோத்திரத்தோடு புசிக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. அதை குறித்த பலவிதமான சந்தேகங்களோ பலவிதமான இடர்பாடுகளோ நம்முடைய மனதில் ஏற்படுமானால் நம்மால் அதை என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஸோ அதெல்லாம் நமக்கு முன்னால் வைக்கிறத நம்ம ஸ்தோத்திரத்தோடு புசிக்கும் போது அது ஒருவேளை சாவுக்கு எதுவானதாக இருந்தாலும் அதை ஆரோக்கியமாக்க ஆண்டவரால் முடியும். அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையோட அர்த்தம். பாருங்க, இப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? இன்னொரு இடத்துல பார்த்தோன்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலனோட வாழ்க்கையில் அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு தெரியும். பவுல் அப்போஸ்தலனை வந்து கப்பல் யாத்திரையில் போவாங்க. எல்லாரும் போகும்போது ஒரு தீவில் என்ன செய்யும், புபிலிங்கிற அப்போஸ்தலர் 28 பாருங்கள், மெலித்தாங்கிற தீவில் போய் தங்கி இருப்பாங்க. அந்த கப்பல் உடஞ்சிரும்,
புயலில் அடிபட்டு கப்பல் உடஞ்சப்போ அவங்க ஒரு தீவில் போய் தங்குறாங்க. அந்த தீவார் இவங்களை நல்லா உபசரிக்காங்க. அப்படி உபசரிக்கும் போது குளிருக்காக அனல் மூட்டி அந்த அனல் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும்போது பவுல் என்ன செய்கிறாரு, அந்த அடுப்பு தீக்குள்ளே சில விறகுகளை எடுத்து போடும்போது அதுக்குள்ளே கிடந்த ஒரு விரியன் பாம்பு, ஒரு விஷப்பூச்சி அவர் கையை என்ன செஞ்சுட்டு கடிச்சு அவர் கையில் தொங்குது. அப்போது அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் அவரை பார்த்து அவர் பக்கத்தில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க, கடலில் தப்பி வந்துட்டாரு, புயலில் தப்பி வந்துட்டாரு, கப்பல் உடஞ்சப்ப தப்பி வந்துட்டாரு, அங்கேருந்து இங்கே வந்தும் இவரை என்ன செய்யலை, பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கணும். சத்தமாக பேசலை, அவங்களுக்குள்ளே பேசுதாங்க. பாருங்கள், இந்த மனுஷன் கொலைபாதகம்தான், இவனுக்கு பழி என்ன செய்யலை, எப்படியாவது இவனுக்கு சாவு நிச்சயம்னு கடலில் தப்பி வந்துட்டார், புயலில் தப்பி வந்து கரை சேர்ந்தோம், இங்கே வந்து விரியன் இவர் கையை பிடிச்சிருச்சின்னு சொல்லி பேசுதாங்க. ஒருவேளை நமக்கு நேரிடுகிற காரியங்களை பார்க்கும்போது இந்த உலகத்தார் தங்களுக்குள்ளே நினைக்கலாம், தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளலாம். நம்மக்கிட்ட அவங்க சிரித்து பேசினா கூட மற்றவங்க கிட்ட பேசும்போது பாரு, பழியானது இவளை பிழைக்க விட்டதில்லை, பழியானது இவனை பிழைக்க விட்டலை, அங்கேருந்து வந்தால் இங்கே வந்தும் இந்த பாடு, இங்கே வந்தாலும் இந்த பிரச்சனை இவளுக்கு, இதோட இவங்களோட காரியம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் அவனோ பாருங்க, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆனால் அவன் அந்த பூச்சியை பெருசுபடுத்தக்கூட இல்லை, ஒரு உதறி போட்டுட்டு சீப்போ அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சான், ஒரு உதறி தூர போட்டுட்டு அவன் அடுத்தால அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை சுற்றி இருந்த கூட்டம் என்ன செஞ்சிருக்கு, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது அவர்கள் வேறே சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இதுதான் உலகம், இதுதான் உலகம். நமக்கு எப்போ சேதம் வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். சேதம் வராட்டி அதே எந்த நாக்கு இவன் கொலைபாதகன்னு சொல்லச்சோ அதே நாக்கு என்ன செய்யும், இவன் கடவுளோட பிள்ளை, உண்மையிலே இவன் கடவுளோட பிள்ளைன்னு சொல்லும். ஸோ இவங்க பாராட்டுறதையோ இவங்க நம்மளை பழித்து பேசுகிறதையோ நம்ம என்ன செய்ய வேண்டாம், பொருட்படுத்த வேண்டாம். சேதத்தை கொண்டு வருவது சத்ருவோட வேலை, சீரிப்பை நிற்கிறது சத்ருவோட வேலை. அவனை குறித்தும் நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம். நாம் கர்த்தருக்கு பிரியமா அவருடைய சீடர்களாக வாழ்வது மட்டும்தான் கர்த்தர் நமக்கு நியமித்த பாதை. அந்த பாதையில் நம்ம சந்தோஷத்தோடு நம்ம முன்னேறி செல்லும்போது நம்முடைய பாதையில் தானியேலுக்கு வந்தது போல் சிங்கக்கெபி வரலாம். ஆனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்னு சொல்லி தானியேல் சாட்சி சொன்னது போல் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சிங்கங்களின் வாயையும் கர்த்தர் அடைத்து போடுவார். ஒருவேளை அக்கினி சூளைகளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த அக்கினி அவங்க மேலே பேலன்ஸ் செய்ய முடியலை. அவங்க வஸ்திரங்களில் அவங்களோட ட்ரெஸ்ஸில் கூட அக்னியோட வாடை வீசலை. அவங்க தலையில் உள்ள ஒரு மயிர் கூட கருகி போகலை. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஏதோ கொடைக்கானல் ஊட்டியில் வாக்கிங் போயிட்டு வந்தது போல் ஜாலியாக என்ன பண்ணாங்க, வெளியே வந்தாங்க. அந்த அக்கினி சூளை அவங்கள கொண்டு போட்டவங்களை சேதப்படுத்திச்சு. சிங்கக்கேபி அவங்கள தானியேலை தூக்கி போட்டவங்களை சிங்கங்கள் சேதப்படுத்திச்சு. ஆனால் தானியேலையோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையோ அந்த அக்கினி என்ன செய்ய சேதப்படுத்த முடியவில்லை. அதே போல தான் ஒருவேளை இயற்கையினால் நமக்கு பாதிப்பு கிடையாது, வியாதியினால் பாதிப்பு கிடையாது, உணவுனால் நமக்கு பாதிப்பு கிடையாது. ஒரு உலகத்தில் வரக்கூடிய பலவிதமான போராட்டங்களினாலேயோ துஷ்ட மனிதர்களாலேயோ துஷ்ட மிருகங்கள்னாலேயோ தீய சூழ்நிலைகளினாலேயோ நமக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு உள்ள இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்துச்சு. சிங்கக்கெபி கடந்து வந்துச்சு, சிங்கங்கள் பாய்கிற மாதிரி நின்றுச்சு, அக்கினி சூளை 7 மடங்கு சூளாக்கப்பட்டுச்சு, சாவுக்கு ஏதுவானதை குடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, வெயிலும் நிலவும் இயற்கை சீற்றங்களை கடந்து போகக்கூடிய காரியங்கள் வந்துச்சு, பலவிதமான துஷ்ட மனிதர்களை எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள் பவுலோட வாழ்க்கையில் வந்துச்சு, சிஷ்யர்களோட வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் எதுவும் அவர்களை சேதப்படுத்த முடியலை. அப்படிங்கிறது தான் பாருங்கள், அவன் தீயில உதறி போயிட்டு ஒரு சேதமும்
அடையாதிருந்தான். அக்கினியோட மனம் கூட அவங்க கிட்ட வீசலை. சிங்கம் சின்ன பிள்ளை மாதிரி அவன் பக்கத்தில் என்ன செஞ்சது? படுத்து உறங்கிச்சு. இப்படிப்பட்ட கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார். சீறி நிற்பாங்க, சுற்றி நம்மளை சீறி நிற்கும். அக்கினி சொல்ல எலும்பி நிற்கும், சிங்கக்கேவி சீறி நிற்கும். மனிதர் இந்த எப்படி விரியன் பாம்பு அனலொரித்தை விரைத்து கொண்டது போல சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி காணப்படும். ஆனால் அதையெல்லாம் நம்ம பார்க்காம எப்படி தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவனாக காணப்பட்டானோ, அது எப்படி தேசத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருந்ததோ, அந்த ராஜா சொன்னார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஸோ அதே போல் தானியேலும் சொன்னார், என் தேவன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்கள் வாயை கட்டி போட்டு என்னை பாதுகாத்தார்னு தானியேலும் சாட்சி கொடுத்தான். தானியேலை கண்டிருந்த ராஜாவும் என்ன செஞ்சார்? சாட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தருவார்னா அந்த தானியேலுக்குள் இருந்த இடைவிடாத ஆராதனை நம்மக்கிட்ட காணப்படட்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கிட்ட இருந்த அந்த வைராக்கிய வாஞ்ச, ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கிய வாஞ்ச, ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆண்டவரை தவிர எதையும் நான் ஆராதிக்க மாட்டேன்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கிய வாஞ்ச உள்ளவர்களாக இருப்போம். உலகத்தோடு நம்ம ஒட்ட ஒழுகிறவங்க தான். உலகத்துக்கு ஏன்னா பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனையும் தாங்கணும், பலவீனத்தையும் தாங்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு. ஸோ உலகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஜீவிக்கும்போது தாமரையில் தண்ணீர் போல நம்ம என்ன செய்யணும்? அந்த உலகத்தோடையும் வாழணும். அதே நேரத்தில் அந்த உலகம் நமக்குள்ளே வந்து கிரியை செய்யாத அளவுக்கு பட்டும் படாமலும் வாழக்கூடிய கிருபையை, அந்த சீசத்துவ வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரணும். அரண்மனையில் தான் வேலை பார்த்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அரண்மனையில் ஒரு உலக பிரகாரமான பாபிலோனிய ராஜாங்கத்தில் தான் உயர் பதவியில் இருந்தாங்க. தானியேல் அந்த பதவியில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டான். ஆனாலும் உண்மையுள்ளவனாய், தேவனுக்கு பிரியமுள்ளவனாய், தேவன் நீ பிரியமானவனேன்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு, ஒருவரும் குற்றம் பிடிக்க முகாந்திரம் தேடினாலும் காணாத அளவுக்கு உண்மையுள்ளவனா வாழ கர்த்தருடைய கரம் அவன் கூட இருந்தது. கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். அதே தேவ கிருபை, அதே தேவனுடைய ஆவியானவர், தானியேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ அவர் நமக்கு கிருபை செய்வார். இடைவிடாமல் ஆராதிக்க அவர் நமக்கு கிருபை. அவ்வளோ பெரிய அலுவல்கள் மத்தியிலும் 3 வேளையும் அவன் தவறாமல் ஜெபிக்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அதே கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து, அவர் நம்முடைய அனுசாரியாக இருந்து, ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருந்து எல்லா காரியத்திலும் உதவியும் ஒத்தாசையும் தந்தருள்வார். அது மாத்திரம் இல்லை, அவ எப்படிப்பட்டவா அப்படின்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிச்சவன், தேவனை தவிர வேற எதையும் ஆராதிக்க மாட்டோன்னு சொல்லி வைராக்கியமாக நின்னவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இந்த 4 நண்பர்களையும் பார்த்தோன்னு சொன்னால், இவங்க ஆண்டவராக ஆராதிச்சாங்க. ஆண்டவரை தவிர எதையும் ஆண்டவருடைய ஸ்தானத்துக்கு அவங்க என்ன செய்யலை? கொண்டு போகல. உறவுகளை கொண்டு போகலை, பதவியை கொண்டு போகலை, பணத்தை கொண்டு போகலை, கௌரவத்தை கொண்டு போகலை, உலக மனிதர்களை கொண்டு போகலை. இந்த கிருபையை நம்ம ஏன்னா அதனால தான் சீசன் என்னும் ஆண்டவர் சீசர்களை சொல்லும்போது சொல்வார், என்னை விட தன் தகப்பனையாவது தாயையாவது நேசிக்கிறவன் எனக்கு, தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. உலகத்தில் ஒவ்வொருவரும் அதிகமாக நேசிக்கிறது முதலாவது நம்முடைய குடும்பத்தை, நாம் பெற்ற பிள்ளைகளை, நம்முடைய தாய் தகப்பனை, நம்முடைய உறவுகளை நம்ம நேசிக்கக்கூடியவங்களாக காணப்படுதோம். அதனால தான். ஆனால் அந்த உறவுகளை கூட என்னுடைய இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாது, அவன் தான் என்னுடைய சீசன் ஆண்டு சொல்றாரு. ஏலி தீர்க்கதரிசியை பார்த்து, ஆசாரியனை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன்னு சொல்வார். ஸோ அவரை பார்க்கிலும் ஒரு காரியத்தை, ஒரு உறவை, ஒரு ஆஸ்தியை நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது சீசனுக்குரிய தகுதி இல்லை. ஒரு விசுவாசி அதை செய்யலாம், ஆனால் ஒரு சீசன் அதை செய்ய முடியாது. அப்போ ஒரு ஊழியன் அதை செய்ய முடியாது. ஒரு புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அப்படி செய்யும்போது ஆண்டவர் அதை கண்டுக்கிட மாட்டார். ஆனால் நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்வேன்னு ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய பேரை சொல்லி அவருக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி வாழ்கிறத ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்போது நாம் என்னென்னா, அப்படி வாழும்போது மாத்திரம்தான் இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், உலகத்துக்கு அடுத்த பிரச்சனைகள்
இல்லை அந்தகார வல்லமைகள், இதுவே எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாத மண்டலத்தில் வச்சு ஆண்டவர் அவருடைய கிருபைக்குள்ள நம்மளை மூடி அவரே நமக்கு வேலியா பரிசுத்த ஸ்தலமாக நம்மளை பாதுகாத்து என்ன செய்கிறாரு, உயர்த்துகிறார். எதுவும் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, அவருடைய வசனம் நமக்கு மறைவிடமாக இருக்குது. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தராரு. அது மாத்திரம் இல்லை, சீசன்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அவன் தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனா காணப்படணும். மக்களுக்காக, தேசத்துக்காக, தேவனுக்காக, சமுதாயத்திற்காகன்னு பாடுபடுகிறவங்க ஒருவேளை ஒரு மிலிட்ரி வீரனை போல என்ன செய்வாங்க அப்படின்னா, அவன் தன்னுடைய குடும்பத்தை திறந்து, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய சொந்த ஊரை திறந்து, சொந்த உறவுகளில் உள்ள நல்லது கெட்டதில் கூட அவன் கலந்துக்கிட முடியாது. என்னைக்கு லீவு இருக்கோ அன்னைக்கு அது வந்து அவன் அந்த நாட்களில் இருக்கிற காரியங்களில், நல்ல காரியம் கெட்ட காரியத்தில் தான் அவை கலந்து கொள்ள முடியும், திருவிழாக்களில் பங்கு பெற முடியும், பண்டிகைகளை கொண்டாட முடியும். ஆனால் அவன் நினச்ச நேரம்லாம் அவன் பண்டிகை கொண்டாட முடியாது. நம்ம போல் சாதாரண மனுஷர்களை போல் வாழ முடியாது. அதுதான் தன்னைத்தானே வெறுத்து தேசத்துக்காக தியாகமாக போய் அந்த இராணுவ வீரன் தேசத்தோட எல்லையில் பனியிலையும் குளிரலையும் ராவும் பகலும் அவன் என்ன செய்கிறான், வேலை செய்கிறான். அதே போல தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட சீசர்களை ஆண்டவர் ஒன்றும் சேதப்படுத்தாதுங்க. அதிகாரத்தை பெற்ற சீசர்கள் தன்னைத்தானே வெறுத்து அவங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் ஆண்டவர் எப்போ அனுமதிக்கிறாரோ அப்போ நாம் என்ன செஞ்சுக்கிடலாம், பண்டிகை கொண்டாடிக்கிடலாம். ஆண்டவர் எப்போ அனுமதிக்கிறாரோ அப்போ நம்ம உறவுகளோட சந்தோஷமாக இருந்துக்கிடலாம். ஆனால் ஆண்டவர் நோ சொல்லும்போது அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு, என்னுடைய விருப்பம் இல்லை உங்கள் சித்தம், என்னுடைய விருப்பம் இல்லை உங்கள் திட்டமும் தீர்மானமும், உங்கள் அழைப்பு, உங்கள் தரிசனம்னு சொல்லி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் ஒருத்தன் வாழ்கிறானோ அவன் தான் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அவன் மேலே வச்ச நுகத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு அவருக்கு பின் செல்றவன் தான் அவருடைய சீசன். இல்லை ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், அந்த பொறுப்பை தாங்க நான் அதை செஞ்சிருவேன், இந்த பொறுப்பை தாங்க நான் இதை செஞ்சிருவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்கிறவங்க அவருக்கு சீசராக இருக்க முடியாது. ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி மரியாள் சொன்னது போல அவர் என்ன சொல்கிறாரோ அதின்படி அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அந்த வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தி, அந்த வார்த்தையின்படி செயல்பட யார் ஒருவன் ஒப்பு கொடுக்கிறானோ அவனே சீசன். அந்த சீசனை தான் ஆண்டவர் சொல்றாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது, அக்கினி உன் மேல பலன் செய்ய முடியாது, சிங்கக்கெபி சிங்கம் உன்னை சேதப்படுத்த முடியாது, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. என்னுடைய அழைப்பு உங்களில் நிறைவேறணுமோ, உங்களை கொண்டு நான் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறேனோ, எந்தெந்த தேசங்களை கலக்கணும்னு நான் நினச்சிருக்கிறேனோ, அதாவது போரடிக்கும் எந்திரமாய் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை கொண்டு மேய்ப்பனையும் நொறுக்குவே, உன்னை கொண்டு ராஜாக்களை நொறுக்குவே, உன்னை கொண்டு அதிபதிகளை நொறுக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கரில் இருக்கிறார். ஸோ நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். ஒரு தானியலை போல, ஒரு யோசுவாவை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு எஸ்ராவை போல, ஒரு நெகேமியாவை போல நம்மை கொண்டு நம்மை எழுப்பி ஒரு தெபோராளை போல நம்மை பயன்படுத்துவது தேவனுடைய சித்தம். அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ நம்ம சந்தோஷத்தோடு கூட ஆண்டுடைய பணியை நம்ம கையில் எடுப்போம். பொறுப்பை நிறைவேற்ற அவர் வேண்டிய பலத்தை தருவார். நீ எழும்பி காரியத்தை நடப்பின்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு. எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தைரியத்தோடு நம்ம முன்னேறி செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள், அவர் அன்புக்கு அடிபணிந்த சீடர்கள், தேவகரம் வடிவமைத்த ஜீவ சிற்பங்கள், அவர் ஆற்றலுக்கு வலுவான உயிர் சான்றுகள். தேவகரம் வடிவமைத்த ஜீவ சிற்பங்கள், அவர் ஆற்றலுக்கு வலுவான உயிர் சான்றுகள்.
நன்றி தகப்பனே. உம்முடைய ஆற்றலுக்கு வலுவான உயிர் சான்றுகளா, உம்முடைய சிஷ்யர்களா நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் நாங்கள் ஜீவிக்க அன்றே உம்முடைய சிஷ்யனுக்குரிய எல்லா கிருபைகளையும் அணிந்து கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு போரிட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் ஒன்று எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நீர் எங்களை உடைய கிருபைக்குள் காத்துக்கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிக மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.